ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மே 8ஆம் தேதி வந்த பாக்கியலட்சுமி சீரியல் பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் இது. பாக்கியலட்சுமி தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான பணிகளை எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் வந்து அவங்களோட மகன் மருமகள்கிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. அடுத்து வீட்டில் அவங்க மாமியார் இனியா வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்களா, எப்போ வருவாங்க, நேரம் அங்கே கூட்டிகிட்டு வரீங்களான்னு பேசிகிட்ருக்காங்க. அடுத்து பாக்கியலட்சுமி கிட்டேயும் அவங்க ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டில் இறங்குறாங்க. இன்னமும் நீ இப்படியே இருக்கியே, எப்போ மாறப்போகிற, இந்த ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ்லாம் விட்டுலான்னு பழைய கதையவே பேசுகிறாங்க. அதுக்கு பாக்கியலட்சுமி தன்னோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறாங்க. நான் என்னோடய விருப்பப்படி இருந்துக்கிறேன், நான் எல்லா பொறுப்பையும் செஞ்சு முடிச்சிட்டேன்னு தன்னோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்து முடிக்கிறாங்க. இதை பற்றி மறுபடியும் கோபி கிட்ட போய் அவங்க அம்மா புலம்புறாங்க. ஸோ இதை கேட்டு கோபி பாக்கியலட்சுமிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அடுத்ததாக இனியாவையும் அவங்க வீட்டுக்காரரையும் எதிர்பார்த்து அவங்க வீட்டில் காத்துட்ருக்காங்க. அந்த இடத்துல ஜெனி, செலியன் எல்லாரும் வராங்க. கூடவே கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து பாக்கியலட்சுமி ஜாயின் பண்ணிக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே தன்னோட புது ரெஸ்டாரண்ட் பற்றி பாக்கியலட்சுமி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது அவங்க மகக்கிட்ட பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பாக்கியலட்சுமி தன்னோட மகளோட லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் போதான்னு எல்லா அம்மாங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பயத்தோடு கேட்குறாங்க. தன்னோட ரெஸ்டாரண்ட் இழந்ததை பற்றி தன் மகள்கிட்ட எதுவுமே சொல்லாத பாக்கியலட்சுமி புது ரெஸ்டாரண்ட்டை பற்றி மகிழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இனியாவோட மாமனார் பாக்கியலட்சுமி ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் பற்றின டீட்டெயில்ஸை செலியன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா செலியன் கிட்ட பாக்கியலட்சுமியோட ரெஸ்டாரண்ட் பற்றின ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டு வாங்கி பார்த்தவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இவ்வளோ சின்ன ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு கேட்டு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டு வன்மமாக சிரிக்கிறாரு. தன்னோட அம்மா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை இழந்த விஷயத்த இனியா எப்போ தெரிஞ்சுப்பாங்க, தன்னோட மாமனாரோட உண்மையான குணத்தை எப்போ தெரிஞ்சுப்பாங்கன்னு எல்லாரும் ஆவலோட காத்துட்ருக்காங்க. கூடிய சீக்கிரமே இந்த விஷயங்கள் வெளிவருமா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடுகளில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.